எல்லாமே தர தேவனு. நம்ம கிட்ட வேற ஏதாவது கேட்கிறாரா அவரு? இல்லையே, வேற எதுவுமே கேட்கலையே. நீங்க என்னிடத்துல வந்தாலே இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற தேவன். 7வது காரியம் தயவு செய்து எடுத்துக்கங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 46வது வசனத்துல நித்திய ஜீவனை தருகிறவர். ஆமென். நித்திய ஜீவன், நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். அடையவும் போவார்கள் என்றார். நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடையவும் ஆண்டவர் போட்டிருக்கிறார்ல அந்த இடத்துல அந்த அந்த வசனம். அந்த நீதிமான்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவன் எங்க? பரலோகத்துல. சோ 7 காரியங்கள் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். அதாவது உயர்த்துகிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், விடுவிக்கிறவர், தாங்குகிறவர், செழிப்பாக்குகிறவர், விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர், நித்திய ஜீவனை தருகிறவர். இந்த 7 காரியங்களும் நம்ம அனுபவிக்கணும்னாக்கா பிரியமானவர்களே, தயவு செய்து ஆண்டவரோடு கூட நடங்க, ஆண்டவரோடு கூட வாழுங்க, ஆண்டவரோடு கூட இதை செய்யுங்க. எது என்னால செய்ய முடியாது, எதை நான் விட முடியும், எது எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் நீங்க கேட்கறீங்கனாக்கா கர்த்தர் கண்டிப்பா நமக்கு காட்டுவாரு. இந்த பாவத்தை என்னால செய்யாம இருக்க முடியலையே அப்படின்னு சிலருக்குள்ள சில எண்ணங்கள் வரும். சிலருக்குள்ள அந்த பாவம் செய்யற எண்ணம்னு, பாவம் செய்யறோமேன்ற அந்த ஃபீலிங்ஸ் கூட இருக்காது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த பாவம் எல்லாம் பழக்க தோஷம் ஆயிடும். பரவாயில்ல, இதெல்லாம் என்ன இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடும், மற்ற நாள்லாம் நான் ஜாலியா இருப்பேன், ஞாயிற்றுக்கிழமை ஆனா நான் பைபிள் வாசிடுவேன், அன்னைக்கு மட்டும் நான் பக்தி ஆயிடுவேன், அன்னைக்கு மட்டும் ஒரு பெரிய சிலுவை போட்டுப்பேன், அது போதும் நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அப்போ அவங்க வாழ்க்கையில எல்லாம் போராட்டம் இருக்குமா இல்லையா, உபத்திரவங்கள் இருக்குமா இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த இடத்துல தயவு செய்து விட்டுறாதீங்க. ஒவ்வொரு வசனத்தை நம்ம படிக்கும் போதும் கர்த்தர் எனக்கு முன்பாக போகிறார், எனக்கு முன்பாக இருக்கிறார், எனக்கு முன்பாக இருக்கிறார். 14வது வசனம், தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையிலே, நல்லா கவனிங்க, 3 மாதம் அங்க இருந்துச்சான் அந்த பெட்டி அவங்க வீட்டுல. அதனால என்ன ஆச்சுனாக்கா, போட்டுக்கிட்டு பாருங்க, கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். நான் இதை எப்படி பாக்குறேனாக்கா, எனக்குள்ள இருக்கிற பெட்டி ஜெபம் என்ற உடன்படிக்கை பெட்டி, வேத வாசிப்பு என்ற உடன்படிக்கை பெட்டி, ஆலயத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கைனா we make covenant with God. ஆண்டவர்கிட்ட நம்ம உடன்படிக்கை பண்ணிக்கொள்கிறோம். இந்த உடன்படிக்கை நமக்குள்ள இருந்தாலே, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற உடன்படிக்கை இருந்தாலே கர்த்தர் அந்த உடன்படிக்கை ஏதோமின் வீட்டையும் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். எனக்கு என்ன ஆசைனாக்கா, இதுக்கு முன்னாடி அந்த ஓபேத் ஏதோமோ எப்படி இருந்தாங்க, ஓபேத் ஏதோமின் வீடு எப்படி இருந்தது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த இடத்துல ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார்.